பஸ் ஆண்டி வந்துட்டாங்க. ஆண்டி பஸ்லாம் வாய்ப்பே இல்ல, கிட்டே நிக்க முடியாது. 5.25 கோடி. 5.5 கோடி. ஆமா மாப்பிள்ள, என்ன பிளான் பண்ணிருக்கீங்க? எவ்வளவுக்கு எடுக்கலாம்னு இருக்கீங்க? அண்ணன் 25 கோடிக்கு மேல எடுக்க வேணாம்னு சொல்லியிருக்காரு. ஓ தட்ஸ் குட். ஏன்னா அதுக்கு மேல இந்த ப்ராப்பர்ட்டி ஒர்த்தே இல்ல. ஓ அதோட இந்த இடத்துல ஏதோ பிரச்சனை வேற சொல்றாங்க. நீங்க அர்ஜுன் சொன்னதுக்கு மேல கமிட் பண்ணாதீங்க. சரி மச்சான். 7 கோடி. 7 கோடி. 7.5 கோடி. 7 கோடியே 50 லட்சம். 8.5 கோடி. 8 கோடியே 50 லட்சம். அர்ஜுன் சொன்னதுக்கு மேல கேட்க மாட்டார். 9 கோடி. 9 கோடி. 10 கோடி. 10 கோடி. தம்பி நீங்களே ஏத்தி விடுறீங்க? இல்ல உத்தமன், அண்ணன் தான் தெளிவா 25 கோடிக்கு மேல கேட்க வேணாம்னு சொல்லியிருக்காரு. அது வரைக்கும் துணிச்சலா போலாம்ல. அதுவும் இல்லாம நம்ம இப்படிலாம் கேட்டாதான் மத்தவங்க நம்மளை பார்த்து கொஞ்சமாவது பயப்படுவாங்க, ஏலத்தை ஏத்தி விட மாட்டாங்க. சூப்பர் தம்பி, அதே மாதிரி பண்ணுங்க. அர்ஜுன் தம்பி சொன்னா கரெக்டா தானே இருக்கும். 11.5 கோடி. 12 கோடி 50 லட்சம். 13 கோடி. 13 கோடி. அர்ஜுன் சார், காமாட்சி வருது. என்னங்க இதையே எடுத்துக்கலாங்க. அர்ஜுன் தம்பி இதுவே நல்லா இருக்கு. ஐயோ அங்கிள் அப்படிலாம் சொல்லக்கூடாது. இன்னும் 2-3 பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் டிசிஷன் எடுக்கணும். ஆண்டியோட பர்த்டே அங்கிள், கமான் அங்கிள், இதை கொடுங்க, செலக்ட் பண்ணுங்க, செலக்ட் பண்ணுங்க. சார் என்ன சார் நீங்க காய்கறி கடைக்கு வந்திருக்கீங்க, உடனே வாங்கிட்டு போன அவசரப்படுறீங்க? புடவை கடைக்குலாம் வந்தா சாயங்காலம் தான் சார் போகணும். என்ன சார் புரிஞ்சுக்க மாட்டீங்க? செலக்ட் பண்ணுங்க சார். இதெல்லாம் நீங்க ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு வேற பெஸ்ட் குவாலிட்டியா எடுத்து போடுறேன், அதுல பாருங்க சார். என்ன சார் நீங்க இது பாருங்க சார், நல்லா இருக்கு பாருங்க சார். சிங்கப்பூர் சாரி மாதிரி இருக்கு பாருங்க. துளசி இது ரொம்ப நல்லா இருக்கு துளசி. ஆமாங்க மேடம், அடடடடா என்ன கலர் செலக்ட் பண்ணிருக்காரு பாத்தீங்களா? பச்சை கலர். இத நீங்க வியர் பண்ணீங்கன்னு வெச்சுங்க, அப்படியே மதுரை மீனாட்சி மாதிரியே இருப்பீங்க மேடம். போங்க வியர் பண்ணுங்க. மேரிமா மேடம் ட்ரையல் ரூம் கூட்டி போ. போங்க 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 மேடம். அர்ஜுன் சார், இவரை காசு கொடுத்து கூட்டிட்டு வந்தீங்களா? பாபு இஸ் மை பாலிய சிநேகிதன். உங்களை மாதிரியே இருக்காரு. ஏய், என் பர்சனாலிட்டி என்ன, அவன் பர்சனாலிட்டி என்ன? அவனை இப்ப நல்லா வெங்காய மூஞ்சி மாதிரி இருக்கு. அம்மா சொல்லுங்கம்மா. என்ன ஆனந்த், ஏலம் எப்படி போயிட்டு இருக்கு? நமக்கு சாதகமா தான் போயிட்டு இருக்குமா. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா, நாங்க முடிச்சிடுறோம். சரி ஆனந்த், வச்சிடுறேன். ஓகே. சரிங்கம்மா. 16 கோடி. 16 கோடி 50 லட்சம். ஓ ஆண்டி. அர்ஜுன் சார், ஆன்ட்டி ரொம்ப நல்லா இருக்காங்க. நீ அந்த அளவுக்கு எல்லாம் இல்ல, அதானே? நீ ஜீனியஸ் வசு, ஜீனியஸ். ஐயோ உண்மையிலே வசு சொன்னது உண்மை ஆண்டி. உங்க அளவுக்கு வசு கூட இல்ல. புரியுது அர்ஜுன் சார். ஓகே, நல்லா இருக்காங்க, நல்லா இருக்காங்க, நல்லா இருக்காங்க. அர்ஜுன் சார் மேடம் வராங்க. எங்க இதுவும் நல்லா தாங்க இருக்கு. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. பிடிச்சிருக்கா? இது பிடிச்சிருக்கா? மேடம் பிடிச்சிருக்கல? பாபு போடுமா? அட பாபு வெயிட் பண்ணா பாபு. அதுக்குள்ள எப்படி செலக்ட் பண்றது? இப்ப நான் செலக்ட் பண்றேன். சரிங்க அர்ஜுன் சார், நீங்க வேற செலக்ட் பண்ண போறீங்களா? இருங்க, எனக்கு எடுத்து போறேன். பரவாயில்ல, இதுவே போதும் தம்பி, வேண்டாம். இருங்க ஆண்டி. அத காமிங்க. இன்னொன்னு. சூப்பர் ஆண்டி, இது செம்மையா இருக்குல்ல? இது எப்படி இருக்கு? நல்லா இருக்கு தம்பி. இதுவும் நல்லா இருக்கு. நல்லதா இருக்கா? சார் பில் போட்டுடலாமா? இருப்பா. ஏதோ குறையுதே. ஐடியா, வாங்க போலாம். அர்ஜுன் சார், என்ன வேற கடைக்கு போறீங்களா? ஐயோ, வேற செக்ஷனுக்கு. இந்த வாட்டி ஆண்டி பர்த்டேக்கு சாரி இல்ல.
தம்பி தம்பி. என்ன சொல்றீங்க? சுடிதார் செக்ஷன் எங்க? சுடிதாரா? மேடம்க்கு சுடிதார் வியர் பண்ணா அப்படியே சாவித்திரி மாதிரி இருப்பாங்க. வேண்டாம் சார், அதெல்லாம் வேண்டாம் தம்பி, ஐயோ வேண்டாம். ஜெமினி சார், சாவித்திரி மேடம் கூட்டு வாங்க. வாங்க வாங்க போலாம். வா வசு, வா வசு, வா 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 வா. 17 கோடி. 17 கோடியே 50 லட்சம். 17 கோடியே 50 லட்சம். இது ஃபுல்லா சுடிதார் செக்ஷன் தான். வெரைட்டி கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு. எடுத்து போறேன் பாருங்க. இந்த கலர் பாருங்க சார். இது பாருங்க. ஆண்டி பாருங்க. கலர். இது பாருங்க. நல்லா பாருங்க ஆண்டி. இது இல்ல ஓகே. இல்ல இல்ல இல்ல. இது பாருங்க, இது பாருங்க. அவசரப்படாதீங்க, பொறுமையா நின்னு வாங்கிட்டு போவோம். இது பாருங்க, இது பாருங்க. இது நல்லா இருக்கு. இல்ல ஆண்டி, ஏதோ ஒண்ணு குறையுது. என்னங்க அது? தம்பி ஏன் இப்படி அடம் பிடிக்குது? அதுதான் எனக்கும் புரியல துளசி. ஆண்டி இத மட்டும் நீங்க போட்டீங்கன்னு வெச்சுக்கோங்களேன், பஸ்ஸு விட நீங்க அழகா இருப்பீங்க. தம்பி தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த மாதிரி Dress எல்லாம் போட்டு எனக்கு பழக்கம் இல்ல, செட் ஆகாது. எல்லா விஷயத்தையும் பழகிக்கோங்க ஆண்டி. இப்பெல்லாம் உங்கள மாதிரி ஆண்டிங்க எல்லாம் ஜீன்ஸ் டி-ஷர்ட்லாம் போடுறாங்க. துளசி பேசாம இதை ஓகேன்னு சொல்லிடு, இல்லன்னா ஜீன்ஸ் டி-ஷர்ட்டை வாங்கி கொடுத்துட போறாங்க. ஆண்டி இத பாருங்க, செமையா இருக்கு. ஓகே, இது போதும் தம்பி, இதையே நான் எடுத்துக்கிறேன். வெரி குட். ஓகேவா? ஓகேவா? ஓகே தான். ஓகே. பேக் பண்ணிடு. ஓகே அர்ஜுன் சார். தம்பி அப்ப நாங்க கிளம்பலாமா? கிளம்புறீங்களா? இன்னும் எவ்வளவு வேலை இருக்கு. நகை வாங்கணும், கேக் வாங்கணும், பார்ட்டி பண்ணணும். நீங்க பாட்டுல கிளம்புறேங்கறீங்க. நகை வாங்கணுமா? அர்ஜுன் சார், நகையெல்லாம் வேண்டாம் அர்ஜுன் சார். பஸ் நீ பேசாம இரு. இது ஆண்டிக்கு நான் கொடுக்கிற கிஃப்ட். இதுல யாரும் தலையிட கூடாது. வாங்க போலாம் எல்லாரும். பாபு பில் போட்டுருங்க. பஸ் வா போலாம். செத்தாண்டா ஜுவல்லரி ஷாப்காரன். ஹலோ அம்மா. ஹலோ ஆனந்த், இப்ப சூழ்நிலை எப்படிப்பா இருக்கு? ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, நமக்கு கிடைச்சிருமா? சரிப்பா, ஏலத்தை எடுத்துருங்கப்பா. சரிம்மா. 19 கோடி. 19 கோடி. 20 கோடி. 21 கோடி. 21 கோடி. 22 கோடி. 22 கோடி. என்னங்க அது? சுடிதார் கூட ஓகே, பொறுத்துக்கலாம். நகையெல்லாம் ரொம்ப காஸ்ட்லிங்க. அர்ஜுன் சார், அதான் சல்வார் எடுத்து கொடுத்துட்டீங்கல்ல, அப்புறம் எதுக்கு நகையெல்லாம்? பசு என்ன பசு இப்படி கேக்குற? இன்னைக்கு ஆண்டிக்கு பர்த்டே, அது நம்ம கிராண்டா கொண்டாட வேண்டாமா? பசு நகையை எடுத்தே தீரணும். கொஞ்ச நேரம் கம்னரு. ஆண்டி உங்க வெயிட் என்ன ஆண்டி? வெயிட்டா தெரியல தம்பி. சார் ஆண்டிய கொஞ்சம் தூக்கி என்ன வெயிட்னு மட்டும் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். ஐயோ அதெல்லாம் வேண்டாம் தம்பி. நான் ஒரு 60 கிலோ இருப்பேன் தம்பி. நோ 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 நோ, நீங்க சொல்றத நான் நம்பவே மாட்டேன். சார் நீங்க அவங்கள தூக்கி எவ்வளவு வெயிட்னு சொல்லுங்க. ஐயோ அதெல்லாம் வேணாம். என்ன இதெல்லாம்? தூக்குங்க சார், ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆண்டி சார் தானே. வேணாம் தம்பி. அட தூக்குங்க சார். தம்பி தான் இவ்வளவு சொல்றாருல. ஐயோ வேணாம், எனக்கு வேணாங்க. ஐயோ வேணாம், சொன்னா கேளுங்க. ஐயோ வேணாம். ஏய் வசு, பாரு வசு. சும்மா இருங்க. பாரு வசு. சும்மா இருங்க. பாரு வசு. போதும் விடுங்க. ஏய் பாத்துட்டியா? எப்படி இருந்துச்சு? அர்ஜுன் சார் சும்மா இருங்க. அப்பா ஒரு 50 கிலோ இருப்பா தம்பி. சூப்பர் சார், வெரி குட். பிரதர் வாங்க. சொல்லுங்க சார். ஒரு 55 கிலோ வர்ற மாதிரி எல்லா நகையும் காமிங்க. ஓகே சார். தம்பி அவ்வளவுலாம் வேணாம் தம்பி, சிம்பிளா ஏதாவது ஒன்னு எடுத்துக்கிறேன். சரி போய் பிடிச்சதை எடுத்துக்கோங்க. வாங்க மேடம். என்ன மேடம் பாக்குறீங்க? அந்த சின்னதா இருக்குல்ல, அந்த செயின் எடுத்து கொடுங்க. இந்த செயினா மேடம்? இது கொடுங்க. தம்பி நான் இதை எடுத்துக்கிறேன். இது என்ன இவ்வளவு மெலிசா இருக்கு? இல்ல தம்பி, இது போதும். இதுதான் கம்மியான விலையா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இதை எடுத்துக்கிறேன். இது கன்ஃபார்மா உங்களுக்கு ஓகேவா?
ஓகே தம்பி, நல்லா இருக்கு. சார், இது என்ன விலை? சார், இது ஆப்பிரிக்கன் டைமண்ட். சுமார் ஒரு 3 லட்சம் இருக்கும் சார். 3 லட்சமா? துளசி, துளசி, ஐயோ ஐயோ ஆண்டி, துளசி, 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 என்னாச்சு? துளசி, துளசி. தம்பி, அது எனக்கு வேணவே வேணாம். ஓகே ஓகே ஆண்டி, ஓகே ஆண்டி. அர்ஜுன் சார், அம்மா அதிர்ச்சியில மயக்கம் ஆயிட்டாங்க போல. ஐயோ, அது வேணாங்க. சரி ஓகே, வேற ஏதாவது எடுத்துக்கோங்க, உங்களுக்கு பிடிச்சதா எடுத்துக்கோங்க. சரிங்க தம்பி, நான் போய் எடுத்துட்டு வரேன். ஓகே ஆண்டி. அந்த செயின் எடுத்து கொடுங்க. தம்பி, இது எனக்கு போதும் தம்பி, இது போதும். ஷூரா? போதும் போதும். பிரதர், இத பேக் பண்ணிடுங்க. ஓகே சார். ஓகே ஃபைன், பேக் பண்ணிடுறேன் சார். ஓகேயா? நகை வேலை முடிஞ்சிச்சு. அடுத்தது கேக் ஷாப். என்னது? கேக் கடைக்கா? 24 கோடி. 24 கோடி. 25 கோடி. 25 கோடி. 25 கோடியே 10 லட்சம். 25 கோடியே 10 லட்சம். யோசிக்க ஆரம்பிச்சிட்டா. தம்பி, 25 தாண்டி யாரும் கேட்க மாட்டாங்கன்னு நினைச்சா இப்படி ரேட் ஏத்தி விடுறாங்க. இருங்க உத்தமன், கொஞ்சம் பொறுத்து இருந்து பார்ப்போம். 25 கோடியே 30 லட்சம். 25 கோடியே 30 லட்சம். 25 கோடியே 75 லட்சம். 25 கோடியே 75 லட்சம். 25 கோடியே 75 லட்சம். 20. தம்பி வேணாம், இதுக்கு மேலேயும் நாம ஏலம் கேட்கணும்னா பெரிய தம்பி ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம். ஏன்னா இந்த சொத்து அதுக்கு மேல ஒர்த்து கிடையாதுன்னு பெரிய தம்பி சொல்லியிருக்காரு. எதுக்கும் அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுருங்க தம்பி. அம்மா இந்த மில்லு மேல ரொம்ப ஆசைப்பட்டாங்க உத்தமன். இவ்வளவு தூரம் வந்து எடுக்காம விட்டா பிரச்சனை ஆயிரும். தம்பி, எதுக்கும் பெரிய தம்பி கிட்ட ஒரு வார்த்தை கேளுங்களேன். நீங்க பாட்டுக்கு அதிகமா கேட்டு பெரிய தம்பி கோவப்பட்டாருன்னா? மாப்பிள்ள, நீங்க அர்ஜுன்கிட்ட கேட்டுட்டு இந்த ஏலத்தை கேளுங்க. ஏன்னா இந்த இடம் 20க்கு மேல ஒர்த்து இல்ல, அதான் பார்த்தேன். அப்புறம் வாங்கிட்டு முழிக்க கூடாதுல்ல. $27 கோடியே 90 லட்சம். 27 கோடியே 90 லட்சம். என்ன இது? அண்ணன் போன் எடுக்க மாட்டேங்கிறாரு உத்தமன். எங்க கடையில ஃபேமிலி கேக் ஃபேமஸ். அத ஆர்டர் பண்ணிடலாங்களா? இல்ல ஃபேமிலி கேக் சாப்பிடுறதுக்கு இன்னொரு நாள் ஃபேமிலியோட வரேன் நானு. ஓகே. இப்போ ஒரு பர்த்டே கேக் ரெடி பண்ணா மட்டும் போதும். நீங்க எத்தனை லேயர் வரைக்கும் ரெடி பண்ணுவீங்க? உங்களுக்கு எத்தனை லேயர் வேணும்னு சொல்லுங்க, அத்தனை லேயர் ரெடி பண்ணிடலாம். ஒரு 45 லேயர்ஸ் ரெடி பண்ண முடியுமா? என்ன சார் 45 லேயரா? ஆமா. என்ன ஒரு 4-5 பேரு ஒன்னா சேர்ந்து கேக் கட்டிங் பண்ணி கொண்டாட போறாங்களா? அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு சார்? உங்களால பண்ண முடியுமா முடியாது அதை மட்டும் சொல்லுங்க. ஓகே சார், பண்ணிரலாம். சூப்பர். ஓகே, அப்புறம் இந்த கேக்ல லேட்டஸ்டான டிசைன்ஸ்லாம் இருக்கு, சொல்லுங்களேன். சார், லேட்டஸ்டா கேக்ல போட்டோ மேட்ச் பண்றோம் சார். ஓ, குட் 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 குட். சார், ஆண்டியோட போட்டோ பெருசா போட்டு கேக் பண்ணிடலாமா? அது வேணாங்க, அவ்வளெல்லாம் வேணான்னு சொல்லுங்க. வேண்டான்னு சொன்னா கேட்கவா போறாரு? ஒரு முடிவோட தான் வந்திருக்காரு. அதெல்லாம் எதுக்கு தம்பி? ஓகே 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 சொல்லிட்டாருங்க. அத பாருங்க, ஆண்டியோட போட்டோ போட்டு 45 லேயர்ஸ் பக்கம் ஒரு கேக் ரெடி பண்ணிடுங்க. ஓகே சார், பண்ணிரோம். சார், என்னைக்கு சார் டெலிவரி கொடுக்கணும்? என்னைக்கா? இன்னைக்கு, டுடே. சார், 45 லேயர் சார். இப்பதான் ஆர்டர் கொடுத்திருக்கீங்க, அதுக்குள்ள எப்படி சார் ரெடி பண்ண முடியும்? சார், அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஓகேங்களா? இன்னைக்கு ஈவினிங்குள்ள நான் சொல்ற அட்ரஸுக்கு அந்த கேக்கை டெலிவரி பண்ணி அனுப்பிச்சிடுங்க. சார்ஜ் நீங்க எவ்வளவு வேணாலும் பண்ணிக்கோங்க, அதை பத்தி எனக்கு ஒரு கவலையும் இல்ல. இந்தாங்க, இதை அட்வான்ஸா வச்சுக்கோங்க, மீதியை டெலிவரி பண்ணிட்டு வந்து வாங்கிக்கோங்க. ஓகே ஓகே சார். வசு, ட்ரெஸ் ரெடி, ஜுவல்ஸ் ரெடி, கேக்கும் ரெடி. இன்னும் பர்த்டே செலிப்ரேட் பண்றது மட்டும்தான் பாக்கி.
ஏற்பாடுலாம் சும்மா கலக்கலா இருக்கும். கிட்ட இருந்து எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். ஓகே, போலாமா? வாங்க போலாம் 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 வாங்க. ₹27,95,00,000. ஆனந்த் என்னாச்சு? நீங்க ஏலம் கேட்கலையா? இல்ல அது வந்து 27,95,00,000 ஒரு தரம், 27,95,00,000 2 தரம், 28 கோடி. 28 கோடி. என்ன தம்பி எடுக்கல. 28 கோடி ஒரு தரம், 28 கோடி 2 தரம், 28 கோடி 3 தரம். சாரதா மில் ஓனர் ராஜகோபாலன் ராஜலட்சுமி மில்லை 28 கோடிக்கு ஏலம் எடுத்துள்ளார். என்ன தடுமாறுறான்? அத்தையா தான் இருக்கும். பேசுங்க ஆனந்த். ஹலோ ஹலோ அம்மா. ஆனந்த், முடிஞ்சுதா? இல்லம்மா, ஏலம் கைவிட்டு போயிருச்சு. என்ன சொல்ற ஆனந்த்? ஏன், என்னாச்சு? அர்ஜுன் கிட்ட போன கொடு. அது யார் ஆனந்த்? அத்தை தானே, கொடுங்க, நான் பேசுறேன். கொடுங்க. அண்ணன் இங்க இல்லங்கிறத சொல்லிடாதீங்க ப்ளீஸ். ஹலோ. நம்மளால ஏலத்தை எடுக்க முடியல அத்தை. ஆனந்த் எவ்வளவோ ட்ரை பண்ணாரு. ஆனா 28 கோடிக்கு வேற ஒருத்தர் முடிச்சிட்டாரு. பணத்தை பத்தி என்ன கவலை? அந்த மில்லு அவங்க அப்பா ஆசைப்பட்டது, அதனாலதான் எடுக்க சொன்னேன். இந்த 2 கோடி 3 கோடி எல்லாம் நமக்கு ஒரு பிரச்சனையே இல்ல. முதல்ல நீ அர்ஜுன் கிட்ட போன கொடு. அர்ஜுன் என்ன இனியா? அர்ஜுன் கிட்ட போன கொடு. இல்ல அத்தை, உங்ககிட்ட சொன்னா நீங்க கோவப்படுவீங்க. என்ன கோவப்படுவேன்? பூசி முழுகாம சொல்லு இனியா. அது வந்து அத்தை, அர்ஜுன் ஏதோ அவசரமா வெளியில போயிட்டார் அத்தை. என்ன அவசரமா வெளியில போயிட்டானா? ஏலம் நடக்கிறப்ப அவன் அங்க இல்லையா? அத்தை, ஏலத்துக்கே அர்ஜுன் வரல அத்தை. நாங்க ஆபீஸ்க்கு போகும்போது கார்ல போனாரு. எங்க போனாருன்னு தெரியல அத்தை. ஏலத்துக்கு வரலையா? இத பாரு இனியா, நீங்க எல்லாரும் இன்னும் 1/2 மணி நேரத்துல வீட்டுல இருக்கணும். ஐயோ, என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க? ஆண்டி, இத தவிர உங்களுக்கு பிடிச்ச வேற ஏதாவது வாங்கணும்னா நீங்க என்கிட்ட சொல்லலாம். ஐயோ, அதெல்லாம் வேணாம் தம்பி, இதுவே எனக்கு ரொம்ப ஜாஸ்தி. வசு, உனக்கு ஹாப்பி தானே? ஓகே அர்ஜுன் சார். அம்மா பர்த்டே செலிப்ரேட் பண்ண போறோம் வசு. ஒரு எக்ஸைட்மெண்ட் இல்லாம இருக்க? சொல்லுங்க உத்தமன். தம்பி, ஏலம் கைமீறி போயிடுச்சு தம்பி. என்ன சொல்றீங்க உத்தமன்? நீங்க 20க்கு முடிக்க சொன்னீங்க. சின்ன தம்பி ட்ரை பண்ணாப்ல 28க்கு தான் தம்பி முடிஞ்சது. உங்களுக்கும் தம்பி ஃபோன் பண்ணிட்டே இருந்தார் தம்பி, நீங்க தான் எடுக்கவே இல்லை. நான் கொஞ்சம் பர்ச்சேசிங்ல இருந்தேன், அதனால கவனிச்சிருக்க மாட்டேன். தம்பி, இந்த விஷயம் அம்மாவுக்கு தெரிஞ்சு ரொம்ப கோவமா இருக்காங்க. நான் அம்மாவை சமாளிச்சுக்கிறேன், நீங்க ஒன்றும் டென்ஷன் ஆகாதீங்க. என்னாச்சு அர்ஜுன் சார்? ஒன்னும் இல்ல வசு, நத்திங். ஏல விஷயம் என்னாச்சா? தெரியல வசு. உத்தமன், நீங்க இந்த ராஜாராணி ஹோட்டல் இருக்கிற ஐஸ்வர்யா பாட்டியால புக் பண்ணிடுங்க. ஈவினிங் துளசி ஆண்டிக்கு பர்த்டே செலிப்ரேஷன் பண்றோம், சூப்பரா பண்றோம். ஓகே? சரிங்க தம்பி. நான் அந்த ராஜலட்சுமி மில்ல பத்தி அவ்வளவு சொல்லியும் அதெல்லாம் கண்டுக்காம இவ்ளோ கேர்லெஸ்ஸா விட்டுட்டு வந்திருக்கீங்க.
ஆனந்த், நான் அர்ஜுனை தானே ஏலத்துக்கு போக சொன்னேன். நீ எதுக்காக போன? அம்மா, அண்ணன் தான் அவருக்கு ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு என்னைய ஏலத்துக்கு போக சொன்னாருமா. ஓஹோ, ஏலத்துக்கு போறதை விட அவனுக்கு அப்படி என்ன முக்கியமான வேலை? அப்ப நான் சொன்னதெல்லாம் அவனுக்கு முக்கியமா படல. உங்க அப்பாவோட ஆசையை நிறைவேத்த எப்படியாவது அந்த மில்லை ஏலத்துல எடுக்கணும்னு சொன்னேனா இல்லையா? அத நீயும் கேட்டுக்கிட்டு தானே இருந்த. தலையாட்டி பொம்மை மாதிரி கேட்டுக்கிட்டு நிக்கிறதுல என்ன பிரயோஜனம்? அர்ஜுன் அப்படி சொன்னா நீ உடனே என்கிட்ட வந்து அண்ணன் இப்படி சொல்றாருன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருக்கணுமா வேண்டாமா? அம்மாங்கிற மதிப்பு இருக்கிற பிள்ளைங்களா இருந்தா இப்படி நடந்துப்பீங்களா? அவனுக்கு அப்படி என்ன முக்கியமான வேலை? அவன் எங்க போயிருக்கான்? சொல்லு சொல்லு. அத்தை, ஏதோ முக்கியமான வேலை இருக்கிறதா வசுவோட வெளியில போனதா உத்தமன் சொன்னார் அத்தை. உத்தமனாவது ஏலத்தை பத்தி தம்பி கிட்ட எடுத்து சொல்லிருக்கலாம். பாவம் மப்புல மறந்துட்டா போல இருக்கு. ஏன் உத்தமா? என்ன உத்தமன், நான் என்ன பண்ண சொன்னேன்? அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? அந்த வசுந்தரா கூட சேர்ந்துகிட்டு ஊர் சுத்த போயிருக்கானா? அது வந்துங்கம்மா, உங்களுக்கு தெரியாம இருக்காது. இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? அத்தைய நான் இவ்வளவு டென்ஷனா பார்த்ததே இல்ல. எதுவா இருந்தாலும் சொல்லிடுங்க உத்தமன். ஆமா ஆமா, பிபி ஏறி மூளை அப்படியே வெடிச்சு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அப்புறம் நீதான் அது பொறுப்பு. சொல்லிட்டேன், அவ்வளவுதான். சொல்லுங்க உத்தமன். அது வந்து வசுவோட அம்மாவுக்கு இன்னைக்கு பர்த்டேமா. அத செலிப்ரேட் பண்றதுக்காக வசு மேடம் அர்ஜுன் தம்பி கூட்டிட்டு போயிருக்காரு.